வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA 4151 பேப்பர்ல யூனிட் 2 binomial distribution relevant ஆன ப்ராப்ளம் பார்க்கலாம். If x represents the outcome when a fair die is tossed, find the MGF of x and hence find E of x and variance of x. இதுதான் நம்மளுடைய क्वेश्चन. xங்கறத நீங்க அவுட்கமோட வேல்யூக்கு எடுத்துக்கோங்க. Fair die is tossed. Fair die is tossed. Find MGF of x and hence E of x and variance of x. So, die ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. டையோட ஃபேஸஸ் என்ன, அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதில் MGF எப்படி பார்க்குறது, E of x and variance of x எப்படி பார்க்குறது தான் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்கணும். சொல்யூஷன் கிவன் ஒரே ஒரு டை தான் டாஸ் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. ஸோ டை டாஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 1/6. தட் இஸ் எக்ஸோட வேல்யூ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3, 4, 5, 6 இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம P of x = x = 1/6. இது டிஸ்க்ரீட் டைப்பில் தானே இருக்குது. நமக்கு டேட்டா டைரக்ட் டேட்டாவாக இருக்கிறதுனால நம்ம பார்க்க வேண்டிய MGF ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mx of t = summation e power tx into P of x. இங்கே எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 to 6 இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்ரீட் டைப்பாக கண்டினியூஸ் டைப்பாக தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபேர் டை ப்ராப்ளம் டிஸ்க்ரீட் மெத்தடில் வரும். நமக்கு 6 ஃபேஸஸ் டைரெக்டாக கிடைக்குங்கிறதுனால டிஸ்க்ரீட் டைப்பில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ P of x ஓட வேல்யூவை அப்ளை பண்ணுங்கள். ஸோ P of x நமக்கு தெரியும் 1/6. தட் இஸ் இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1/6. எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்கன்னா E power t ப்ளஸ் E power 2t, E power 3t, E power 4t ப்ளஸ் E power 5t ப்ளஸ் E power 6t. திஸ் இஸ் அவர் mx of t. தட் இஸ் MGF of t. இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட் ஆப்ஷனாக நமக்கு கேட்டது. அடுத்து மீன் வேல்யூ கேட்டிருக்காங்களா? ஸோ மீன் வேல்யூனா நமக்கு என்ன தெரியும்னா E of x = mx dash of 0க்கு நம்ம மீன் வேல்யூ ஈக்குவலண்ட்டாக வரும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவில் டீயோட வேல்யூவை நம்ம 0வாக மாற்றணும்னா நமக்கு மீன் வேல்யூ கிடைக்கும். இது ஃபார்முலா. இப்போ நமக்கு mx of t தெரியும். இந்த mx of tவை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு mx dash of t கிடைக்கும். அட் a point t = 0ல we got mean value. ஸோ டு ஃபைண்ட் மீன் பார்க்கணுன்னா mx dash of t இதை ஒரு தடவை நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ 1/6 E power t அப்போனா E power t, E power 2t அப்போனா 2 முன்னாடி எடுக்கிற மாதிரி ஆகுமா, 2 E power 2t, E power 3t அப்போனா 3 E power 3t, E power 4t அப்போனா 4 E power 4t, E power 5tனா 5 E power 5t, E power 6 E power 6t. இது mx dash of t. இதோட மீன் வேல்யூ ஈஸியாக பார்த்துடலாம். டபுள் டெரிவேட்டிவ் பார்த்துக்கோங்க. நமக்கு வேரியன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஆர்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். mx டபுள் டேஷ் ஆஃப் டி பார்த்தீங்கனாலும் சேம் ப்ரொசீஜர் தான். 1/6 E power t டிஃபரன்ஷியேட் பண்ண E power t, 2 E power 2tனா E power 2t பண்ணாலே 2 E power 2t, ஆல்ரெடி 2 இருக்கனால 4 E power 2t. இங்கே பண்ணிங்கனாலும் 3 வருமா, அப்போ 9 E power 3t. இங்கே 4 வரும். ஸோ 16 E power 4t. இங்கே 5 வரும், 25 E power 5t. இங்கே 6 முன்னால் எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ 36 E power 60. இந்த மாதிரி டெரிவேட்டிவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. டெரிவேட்டிவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டா சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து ஈஸியாக ப்ராப்ளம் முடிஞ்சிடும். நவ் மீன் ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். E of x = mx dash of 0. ஸோ இங்கே t இருக்கிற இடத்துல 0 போடணும். அப்போ mx டேஷில் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் தான் நமக்கு பார்க்கணும். ஸோ mx dash of 0ங்கிறப்ப 1/6 E power 0னா 1, 2 E power 0ங்கிறப்ப 2, 3 E power 0ங்கிறப்ப 3 ப்ளஸ் 4 E power 0 வந்தால் 4, 5 E power 0 வந்தால் 5 ப்ளஸ் 6 into E power 0 வந்தால் 6. ஸோ இந்த மாதிரி வரும். 1/6 of 1 + 2 + 3 + 4 + 5 + 6. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 7/2. அடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு E of x². அதாவது மீன் வேல்யூ முடிஞ்சது. அடுத்து வேரியன்ஸ் பார்க்கணும்னா வேரியன்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். வேரியன்ஸ் ஆஃப் x = E of x² - E of x². ஸோ E of xனா மீன் வேல்யூ இப்போ பார்த்தாச்சு. E of x²னா செகண்ட் டெரிவேட்டிவ்ல நம்ம 0 அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தது. ஸோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/6 of 1 + 4 + 9 + 16 + 25 + 36. ஸோ ஃபைனல் ஆன்சர் 91/6. இப்போ வேரியன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டா நமக்கு முடிஞ்சிடும். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் x = 91/6 - 7/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 91/6 - 49/4. ஏன்னா 7/2 ஹோல் ஸ்கொயர் தான். அப்போ 7² 49, 2² வேல்யூ 4. இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் 35/12. இதுதான் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ.
இப்போ ஆன்சர்ஸும் தனியாக எடுத்து எழுதணும்னா mgf 1/6 ஆஃப் e பவர் t ப்ளஸ் e பவர் 2t ப்ளஸ் e பவர் 3t ப்ளஸ் e பவர் 4t ப்ளஸ் e பவர் 5t ப்ளஸ் e பவர் 6t. மீன் வேல்யூ 7/2, வேரியன்ஸ் வேல்யூ 35/12. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் நம்ம இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக கேட்கலாம். டிஸ்கிரீட் டைப்பில் கேட்டாங்கன்னா நமக்கு தெரிய வேண்டியது அந்த டை ஃபேஸஸாக இருந்தால் 1/6, அதுக்கடுத்து மீன் அண்ட் வேரியன்ஸ் எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுட்டா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ.